அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பையன் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பருப்பொருளின் பண்புகள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற பாடத்துல இது வரைக்கும் 12 கேள்விகள் பார்த்தோம். இன்னைக்கு 13வது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, கீழ்கண்ட 4 கம்பிகள் தான் 4 கம்பிகள் ஒரே பொருளால் ஆனவை. ஒரே இழுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றுள் எது அதிக நீட்சியை பெறும்? நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு பொருள், ஒரு கம்பிக்கு கீழே ஒரு இழுவிசை செலுத்தப்பட்டால் அது என்னுடைய நீளம் அதிகரிக்கும். அந்த நீளம் அதிகரிப்பை தான் நம்ம நீட்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரிஜினல் நீளம் ஒன்று இருக்கும், அது விசை செலுத்தப்படும் போது கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ இதுல எது சார் அதிக நீட்சியை பெறும்? 4 பேர். இப்போ 4 கம்பிகளுக்குமே பார்த்தீங்கன்னா நீளம் 200 சென்டிமீட்டர் தான் எல்லாத்துக்குமே, இல்லையா? ஆனா விட்டத்தை பொறுத்த மட்டும் வித்தியாசமா, ஏஐ பொறுத்த மட்டும் 0.5 mm. எம்எம் என்ன சார்? மில்லிமீட்டர். அப்படியே 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், இப்படி வரிசையா கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா, நம்ம மீட்சியியல் அப்படிங்கிற பாடத்துல ஒய் என் குணகம் படிச்சிருக்கிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு நீள்தகைவு பை நீள்திரிவு. சரியா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், தகைவு பை திரிவுன்னு சொல்லலாம். இப்ப தகைவுன்னா என்ன சார்? ஆங்கிலத்துல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா, அதாவது ஓரலகு பரப்பில் செயல்படும் விசை. அப்ப அது எப்படி கோவையா எழுதலாம்? எஃப் டிவைடட் பை ஏ தகைவு பை நீள்திரிவு. நீள்திரிவுன்னா என்ன? நீட்சி டிவைடட் பை அதனுடைய நீளம். ஒரிஜினலா எவ்வளவு நீளம் இருந்தது, விசை கொடுக்கும் பொழுது எவ்வளவு நீளம் அதிகரித்ததுதான் நீட்சின்னு சொல்றோம். டெல்டா எல் பை எல். இதுல பாத்தீங்கன்னா டெல்டா எல் பை எல்ங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப இதை வகுக்கிறதுக்கு பதிலாக தலைமாத்தி போட்டு பெருக்கலாம்னு நமக்கு தெரியும், இல்லையா? அப்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ அப்படி எழுதிக்குதான். இதை தலைமாத்தி போட்டு பெருக்கி எடுத்துறோம் வகுக்கிறதுக்கு பதிலாக. எல் டிவைடட் பை டெல்டா எல். ஒய்னா என்ன சார்? என் குணகம். எஃப்னா என்ன சார்? இழுவிசை. ஒரே இழுவிசை தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஏன்னா என்ன சார்? குறுக்கு பரப்பு. கம்பின்னு சொல்லும்போது அது குறுக்கு பரப்பு வட்ட வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பையாஸ்கர் அடுத்த லைன்ல அதான் போட போறோம். ஏ என்பது பையாஸ்கர். எல்லுங்கிறது கம்பியினுடைய நீளம் 200 சொல்லுவாங்க, இல்லையா? அது டெல்டா எல் என்பது நீட்சி. இப்ப இந்த சமன்பாட்டுல டெல்டா எல் அந்த சைடு இடது பக்கம் கொண்டு போயிடும், ஒய்ய வலது பக்கம். டெல்டா எல் அங்க போகும்போது மேல போயிடும், ஒய் இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்ப டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர் இன்டு எல் பை ஒய். இந்த ஈக்குவேஷன் 1வது சமன்பாடு என்று இல்ல. டெல்டா எல் என்பது சார் கம்பியின் நீட்சி. எஃப் என்பது என்ன சார்? இழுவிசை. எல்லா பொருளுக்குமே ஒரே இழுவிசை தான். எல் என்பது என்ன சார்? நீளம். எல்லா பொருளுக்குமே ஒரே நீளம் தான். ஒய் என்னது சார்? என் குணகம். அதுவும் எல்லா பொருளுக்கும் ஒன்றும். ஏன் சார்? 4 கம்பிகளும் ஒரே பொருளால் ஆனது. நம்ம போன ஸ்லைட்லேயே சொன்ன மாதிரி ஏ என்பது கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பு பை ஆர் ஸ்கொயர். சமன்பாடு 1 படி, சமன்பாடு 1 என்ன சார் சொல்லி இருக்குது? அதை அப்படியே உங்களோட எழுதியிருக்கோம். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை ஏக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர் இன்டு எல் பை ஒய். இந்த எஃப் என்பது இழுவிசை, எல்லா வயருக்கும் சேம் தான், ஒரே இழுவிசை. ஒய் ஒரே பொருளாக இருக்கிறதுனால என் குணகமும் எல்லா வயருக்கும் ஒன்றுதான், எல்லா கம்பிக்கும் ஒன்றுதான். எல் என்பது நீளம் எல்லாத்துக்குமே 200 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்ப எஃப் எல் ஒய் எல்லாமே 4 கம்பிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப டெல்டா எல் என்கின்ற நீட்சி என்பது இந்த பை ஆர் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஆரை பொறுத்து மாறுது. அதாவது இந்த சமன்பாட்டின்படி நீட்சி டெல்டா எல் ஆனது ஆரத்திற்கு, ஆறு இல்லையா, எதிர் விகிதத்தில், ஆரத்துக்குன்னு சொன்னாலும் சரி, ஆர் ஸ்கொயருக்குன்னு சொன்னாலும் சரி, எதிர் விகிதத்தில் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பொருளுக்கு குறைந்த ஆரம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அல்லது குறைந்த விட்டம் இருக்கோ, எந்த கம்பிக்கு குறைந்த ஆரம் குறைந்த விட்டம் இருக்கோ அந்த கம்பி அதிக நீட்சி. எந்த கம்பிக்கு குறைந்த விட்டம் இருக்கு? 0.5 மில்லிமீட்டர். ஆக நீளம் 200 சென்டிமீட்டர், விட்டம் 0.5 மில்லிமீட்டர் கொண்ட கம்பி அதிக நீட்சி. நமக்கு கொடுக்கப்பட்ட தெளிவுல முதல் கம்பி ஆப்ஷன் ஏ, ஆன்சர் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நம்ம ஏற்கனவே என்பது சரியானது. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த காணொலி சேனல்ல இந்த பருப்பொருளின் பண்புகள், ஆங்கிலத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அந்த பாடத்துல மொத்தத்துக்கு நம்ம சேனல்ல 13 கேள்விகள் பார்த்திருக்கலாம். அடுத்த காணொலியில் வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.